இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 27ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 13ஆம் திருநாள். அருமையான நாள் சொல்லலாம். ஏன்னா சதய நட்சத்திரம் மாதிரி ஒரு நட்சத்திரம் கிடையவே கிடையாது. சதய நட்சத்திரம் கும்ப ராசி, சஷ்டி திதி. சஷ்டி திதினா பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு அபாரமான ஏற்றத்தை கொடுக்கும். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தின் மூலியமா நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நடக்கிற தசாபுத்திகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பிராயச்சித்தங்கள், அதாவது பரிகாரங்கள் நல்லபடியா நடக்கும். அதுலேயுமே எப்பெல்லாம் இந்த சதய நட்சத்திரம் ஓடின்னு இருக்கோ அந்த நாள்ல நரசிம்மர் வழிபாடு பண்றது, நரசிம்மருக்கு பானக நைவேத்தியம் பண்றது, முடிஞ்சா திருமஞ்சனத்துக்கு நீங்க தான தர்மங்கள் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயுமே கடக ராசியில் இது கடக லக்னம், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டா மனசுக்கு நிம்மதி தரும். சதய நட்சத்திரம்ங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு நட்சத்திரம். அந்த ராகு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். செம்மையான கிரக காம்பினேஷன். இதன் மூலியமா நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் தான் ஏற்படும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல ராகுவுடைய நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய நாள் மூத்த பெண்கள் மூலியமா லாபங்கள், பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய பேர் நண்பர்களுடைய வீட்டுக்கு சென்று வருவீர்கள். வேறு மொழி, வேறு மதம் சார்ந்த நபர்கள் மூலியமா இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய லாபம், நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். சந்தோஷம்னா அப்படி சந்தோஷமா இருப்பீங்க. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் மனசு ரொம்ப திருப்தியாகி கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். இந்நாள் வரையும் தொழில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் அகலும். புது கான்ட்ராக்ட் கிடைக்கும். புது நட்பு வட்டாரங்கள் ஏற்படும். நிறைய பேருடைய வாழ்ப்புல நல்ல வாய்ப்புகள், நல்ல நண்பர்கள் தேடி வருவார்கள். ஒரு பதட்டமான சூழ்நிலைகள்லேருந்து அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகள், நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பரான நாள். ஏன்னா தெய்வ அனுகிரகம்ங்கிறது பரிபூர்ணமா இருக்கிறது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கிறது. தூர தேச பிரயாணம், பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு, பெரிய பெரிய ஆட்களுடைய சந்திப்பு, நட்பு வட்டாரங்கள் விரிவை அடைவது, சொசைட்டில நல்ல பெயர் பிராப்தம் வாங்குவது. நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள்ல பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ராகு என்பது அப்பா பாட்டனார். அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமா உங்க வீட்டில் இன்றைய நாள் குழந்தை பிராப்தம் ஏற்படும். நல்ல கல்யாணம் ஏற்படும். டிவோர்ஸ் ஆனக்கூடிய அத்துணை நபர்களுமே இன்றைய நாள் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அந்த வரன் ஏதோ ஒரு இடத்துல இந்த அரபு நாடுகள் சம்பந்தப்பட்ட கனெக்ட் இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. உடம்புல ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேர் கால் முட்டி சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், லெவலுக்கு மீறி தர்மத்துக்கு மீறி பேசக்கூடாது. சில இடங்கள்ல நம்ம பேசும்பொழுது அது தப்பா போய் ரெஜிஸ்டர் ஆகும். இதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. கொஞ்சம் கோவத்தாபத்தை குறைப்பது நன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் கவலையே பட மாட்டீங்க. உங்க லைஃப், உங்களுடைய ஸ்டைல்ல நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையோடைய சந்தோஷமே உங்கள் சந்தோஷம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இயல்பாக நடக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொடுக்கல் வாங்கல சக்சஸ் கொடுக்கும். எதிர்பாராத பெனிஃபிட்ஸ் நிறைய பேர் இருக்கும். நிறைய மக்கள் சந்திப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு யோகமான நாள். மருத்துவ துறைகள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். நிறைய பேர் மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட
விஷயங்கள்ல கனெக்ட் ஆகிருக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு மெடிசின் சீட்டு கிடைக்கும், கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பெரிய பெரிய காலேஜில், பெரிய பெரிய நிறுவனத்தில், பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிகளில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய விஷயங்கள்ல எதிர்பாராத பெனிஃபிட், போட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, போட்டி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமா இருக்கிறது. அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடல், பாடல், கச்சேரி, வாக்களித்தம் பயங்கரமா இருக்கும். நிறைய பேருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் பண்ணுவீங்க. பன்மொழி கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக பிறக்கும். பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஒரு காரியத்தை உங்களால ஜெயிக்க முடியும். பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்க முடியும். இவ்வளோ நாள் கஷ்டப்படக்கூடிய ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பர்ஃபெக்டான தெய்வ அனுகிரகம், அதுவும் உக்ர நாரசிம்மர் வழிபாடு பண்ண 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 உங்க லைஃப்ல நீங்க எப்படிப்பட்ட மாற்றங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி துலாம் ராசி நண்பர்களுக்கு, துலாம் லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீட்டில் புதுசாக ஆடம்பரமாக ஏதாவது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்கிங் சார்ந்த கேமரா போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கும். அந்த பணத்தை முதலீடுகளில் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் குழந்தைகளுக்காக நிறைய சேவைகள் செய்வீங்க. குழந்தைகளுடைய பேச்சை கேட்டு அப்படியே மழலையை ரசிக்கக்கூடிய நாள், அவ்வளோ சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவீங்க, அது பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கக்கூடிய நாள். எதை நீங்க பிளான் பண்ணாலும் சரி சூப்பரா நடக்கும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட, நேனோ டெக்னாலஜி பேஸ்ட் எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பண்ணாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரிசர்ச் மாடியூல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, டேட்டா அனலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். நிறைய பேர் டேட்டா மைனிங்ல இருப்பீங்க, அவளுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். ராகு நின்ற நட்சத்திரம் புதன் தொடர்புனா பாடகர்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் வாத்திய கலைஞர் இருக்காளோ அவளுக்குலாம் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு தொண்டை உபாதைகள் இருக்கும், அதெல்லாமே சரியா போயிடும். இன்றைய நாள் எதிர்பாராத பெரிய ஒரு கிஃப்ட் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் லாட்ரியில இந்த நாள் ஜெயிக்க முடியுமான்னு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ராகு நின்ற நட்சத்திரம் புதன் நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெனிஃபிட் என்னதான் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கோவர்தன கிரிதாரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிருஷ்ணனை வழிபாடு செய்யும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பேச்சாற்றல். நிறைய விஷயங்கள்ல நீங்க பேசுறது அப்படியே மற்றவங்களை அப்படியே கவர்ற மாதிரி இருக்கும். பயங்கர கெத்தா பேசுறது, அப்படியே கெத்து காட்டுறது, பிலிம் போடுறது, இதெல்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி உங்களுடைய பேச்சுல அப்படியே ஒரு வர்ணஜாலத்தை காட்டக்கூடிய நாள். நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய நாள் எந்த விஷயமா இருந்தாலும் பேசியே அந்த காரியத்தை சாதிக்க முடியும். ரொம்ப அதிகமான நியூட்ரிஷனல் டயட் நிறைய எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல அந்யோன்யம் நல்லா இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களால கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது நாள். பணத்துக்குத்தான தேவைகள் எல்லாமே கரெக்டா பூர்த்தி அடையக்கூடிய நாள். எதுவாக இருந்தாலும் கரெக்டா பிளான் பண்ணலாம் போறோம், பெரிய சக்சஸ் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, பெரிய பெரிய ஆடிட்டர்ஸை போய் பார்க்குற மாதிரி வரும். பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் சம்பந்தப்பட்ட கணக்கு போடக்கூடிய வாத்தியார்கள் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், இவாளை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வேறு மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை போய் சந்திப்பீங்க. அதுல பெரிய சக்சஸ். அவங்கள பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். நிறைய பேருக்கு இது எதிர்பாராம பதவிகள்லாம் சேரும். பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள். நினைச்சா போதும், அது அப்படியே கண்டிப்பா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மன்னார்குடி ராஜகோபால சுவாமிய பேர் பார்த்தீங்களா, ராஜகோபால சுவாமி. அந்த அளவுக்கு ஆதிக்கம், பயங்கரமான வலிமை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நல்ல செலவுகளும் ஏற்படக்கூடிய, சுப செலவுகள் ஏற்படக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுத்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ற மாதிரியே வரும். செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி தலைவலியா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ சாப்பிட்டது உடம்புல அப்படியே லைட்டாக ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கும். சில பேருக்கு அலைச்சல் இருக்கணும், அதுக்கான ஊதியம் அதுக்கான பண வருமானம் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வரமாட்டேங்குதுன்னு பின்பற்றது. நிறைய பேருக்கு ஃப்ளைட் ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல், இந்த மாதிரி ட்ராவல்லாம் சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கான மத்தியானத்துக்கு அப்புறம் தான் ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிசல்ட் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இன்றைய நாள் அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருந்தாலும் இன்றைய நாளுடைய மத்தியான பகுதி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் அப்படின்னு கேட்டால் நான் சொல்றது தனுசு, 2வது சிம்மம், 3வது மேஷம். மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ஆவரேஜா நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.